நல்லா ஆசீர்வதிக்கப்பட்ட நேரங்கள ஆண்டவரை தேடும் போது கஷ்டம் வரும். தேட தேட கஷ்டம் வரும். தேட தேட கஷ்டம் மாறிவிடும். இப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆலயத்துக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க, ஆலயத்துக்கு முன்பாக இருக்கிறவங்க, ஆலயத்துக்கு பின்பாக இருக்கிறவங்க, ஆலயத்துக்கு இடதுபுறம் வலதுபுறம் இருக்கிறவங்க ஒரு நாளாக சொல்லப்பட்டு போவதில்லையா? ஒருபோது விழுங்க போனதில்லையா? ஆலயத்தை நேசிக்கிற பிள்ளைகளை ஒருபோது தோல்வியடைவதில்லை. ஏன் தெரியுமா? அவன் எப்போது தேவனுடைய சமூகத்தை தரிசித்துக் கொண்டே இருப்பான். யார் சொல்றா தெரியுமா? இன்னொரு நாட்டு மகாராணி வந்து ஆலயத்தை நேசிக்கிற பிள்ளைகளை பத்தி சொல்றான். ஆலயத்தை நேசிக்கிற நீங்க எவ்வளவு கொடுத்து வச்சவங்க. நாங்க ஆலயம் இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறோம் இல்லையா? ஆலயமே இல்லை, ஊழியக்காரர் இல்லை, செபிக்கிறதுக்கு இடம் இல்லை. நீங்களா எவ்வளவு கொடுத்து வச்சோம்னு சொல்லி உங்களை பார்க்கறவங்க மாத்திரம் சொல்றாங்க. ஆனா ஆலயத்தில் பக்கத்தில் இருக்கு அந்த வாந்தியே இல்லை, அந்த தாகமே இல்லை. சின்னப்பட்டு போயிருக்கிறோம், நேரப்பட்டு போயிருக்கிறோம், வேதப்பட்டு போயிருக்கிறோம், வியாதிப்பட்டு இருக்கிறோம். மற்றவர்கள் கண்கள் பெரிய ஆசீர்வாதமான சபையா இருக்குது. ஆனா திருச்செந்தூர் இந்த வாஞ்சி இல்லாதனாலதான் அநேக வாழ்க்கையில கர்த்தருடைய கண்கள் இந்த ஆலயத்துல அவருடைய கண்கள் செவி திறந்தே இருக்குது. சங்கீத பரவாசங்க சொல்லுது, கர்த்தருடைய ஆலயத்துல சாலமானத்தை விண்ணப்பம் பண்ணு. ஆண்டவரே, எங்க ஜனங்க பாவம் செஞ்சுட்டு வருவாங்க, பலவிதமான நோய்கள் வருவாங்க, கஷ்டத்துல வருவாங்க, துக்கத்தை வருவாங்க, கண்ணீர் வருவாங்க. ஆண்டவரே, அவன் விண்ணப்பத்தை கேட்டு அவன் பதிலோடும் என்று சொல்ல விண்ணப்பம் பண்ணார் சாலமோன். ஆனா என்ன சொல்ல தெரியுமா? எந்த விண்ணப்பம் பண்ணாரா அப்படியே நான் செய்வேன், அப்படியே செய்வேன். ஆலயத்தை நேசிக்கிறவர்களுக்கு ஒரு குறைவு வர மாட்டேன். ஆலய சமூகத்தை காக்கிற பிள்ளைகளை நான் வெளியே அனுப்ப மாட்டேன். ஆலயத்தை நேசிக்கிற ஆலய பிள்ளைகளை குடும்பம் ஒருபோது சிரமப்பட்டு போவதில்லை. அவங்க பிள்ளைகள் ஒருபோது அப்பத்துக்கு எடுத்துவதில்லை. அவங்க பிள்ளைகளால ஒருபோது வீட்டை கண்ணீரிப்பதில்லை. ஆலயம் அவ்வளவு மகத்துவம் இல்லை, அவ்வளவு மகத்துவம் இல்லை. அது சங்கத்தில் ஆண்டவரே, உங்களுடைய வாசஸ்தலம் எவ்வளவு இனிமையானவைகள். ஒவ்வொரு நாளும் தரிசிப்பேன், ஒவ்வொரு நாள் வாங்கிப்பேன். எப்போ ஆளுக்கு போவேன், எப்போ மரியாதைப்பாங்க, நாளத்தில் உட்கார்ந்து என்னோட வார்த்தை கேட்கணும் என்று சொல்லி அவளோடு இருக்கிறார். பெரிய காத்து செய்யலாம். இன்னைக்கு ஆலயத்தை நேசிக்கிறோமா? நம்ம பழகிருக்கோம். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வெற்றுள்ள வாழ்க்கை வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் தேவையான சந்திக்கிறவர்கள் இசைக்கியா நோக்கி விண்ணப்பம். நம்முடைய பாதைக்கு நான் நீதிமானா இருந்தேன், நம்முடைய பாதை குத்தமனா இருந்தப்பா, ஒவ்வொரு நாளும் சமூகத்தை காத்திருப்பா. நினைவு சொல்லி விண்ணப்பம் பண்ணும்போது தேவனுடைய சபத்தை கேட்டார். இந்த இரவு அவருடைய சமூகத்தோடு இருக்கிறார். மனுஷ முகத்தை பார்ப்பாங்க, தேவனுடைய இருதயத்தை பார்க்கிறார். உங்க வாஞ்சை என்ன, உங்க தேவை என்ன, உங்க எதிர்பார்ப்பு என்ன, உங்க குடும்பத்தின் தேவை என்ன, உங்க பிள்ளை வாழ்க்கை எதிர்காலம் என்ன, அவள் அறிவார். நீ வந்திருக்கிற முகாந்திரம் உண்டு. ஆலயத்துக்கு வருவது சாதாரண விஷயம் அல்ல. எல்லாரும் ஆலயத்துக்கு வர முடியாது. வாஞ்சைய மாற்றங்களை விரும்புகிறவர்கள் ஒரு நாள் தேடாமல் இருக்க முடியாது. என் பிள்ளை நாசமா இருக்கலையா, என் குடும்ப நாசமா இருக்கணும், என் தேவை சந்திக்கப்படும் சொல்லி வாழ்ந்து விடுபவர்கள் ஆண்டோடு தேடாமல் இருக்க முடியாது. ஒவ்வொரு நாள் அற்புதத்தை எதிர்பார்ப்பா வேணுமா? ஒரு அதிசயம் நடக்கும் பேரு வாழ்க்கை. தேவனான சமத்தை அர்ப்பணிப்போம்.
நேசிக்கின்ற தேவன் அல்லவோ, அவர்களே பார்க்கிறோம் மேன்மையான நம்மளையே புசிப்பது நிச்சயம் அல்லவோ, அவர்களே பார்க்கிறோம் மேன்மையான நம்மளையே புசிப்பது நிச்சயம் அல்லவோ, கைவிடாத நேசரே எனக்கு இருக்கையில் பயம் இல்லையே. அவன் தேடுகின்ற அவன் சமூகத்தை வாங்கி ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. தடவுடைய தேடி வந்திருக்கிறப்பா, ஒவ்வொரு நாள் தேடி வருகிறப்பா, நீ ஒருவரையே தேவை அனுபவிச்சுக்க, என் வேலை அனுபவிச்சுக்க, என் துக்கத்தை அனுபவிச்சுக்க, என் சிறுமை அனுபவிச்சுக்கப்பா. எனக்கு அற்புதத்தை செய்யணும்னு சொல்லுவோம். எனக்கு அற்புதத்தை செய்யுங்கப்பா. உங்க தேடி வந்து எனக்கு அற்புதத்தை செய்யுங்கப்பா. உங்களுடைய பார்வைக்கு உண்மையோட உத்தமத்தோடு இருந்தேன். ஒவ்வொரு நாள் சமூகத்தை காத்திருக்கிறப்பா. எனக்கு அற்புதத்தை செய்யணும்னு சொல்லுவோம். சிங்காசனம் ஒரு வீட்டில் பூமி மேலே கண்ணோக்கமாயிருக்கும் ராஜாதி ராஜனே, நீதி சூரியனே, சமாதானத்தின் தேவனே, நல்லா ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த 10ஆம் மாதம் 15ஆம் நாள் வாரத்துக்கு வந்துட்டு மாட்டேன். இந்த 9 மாதங்கள் கூட இருக்கீங்கப்பா. இந்த 10ஆம் மாதம் அரை மாதத்துல உண்டு எங்க துச்சல் ஒவ்வொரு குடும்பத்தோடு கூட இருந்தப்பா. நீ வருடத்தோடு தான் சொல்றேன். இந்த பொல்லாத உலகம் சத்துருவான இவனை விழுங்காம சிலருக்கு அப்படிப்பட்ட உலகத்தில் எங்க திருச்சியல் பிள்ளைகளை எங்க கிராமத்தோட குடும்பத்தையும் நீ கண்மணி போல் பாதுகாத்து வந்ததா சொல்றேன். நடு மாதத்துல அப்ப எங்க திருச்சியல் பிள்ளைகளை எங்க கிராமத்து ஜனங்கள் உடைய நாமத்தை கொண்டு சர்வலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை கொண்டு எங்க பிள்ளைகளை வாழ்த்துகிற ஆண்டவரே, எங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறப்பா. இவ்வளவு நாள் கடந்துள்ள பாதைகள் ஆண்டவரே, பலவிதம் சோர்வு இருந்திருக்கலாம், பலவீனத்தில் இருக்கலாம், கவலை இருந்திருக்கலாம், வியாதி இருந்திருக்கலாம், துக்கத்தோடு இருந்திருக்கலாம், அப்படி தனிமையை தவிர்த்து கொண்டிருக்கலாம். இந்த இரவு ஒவ்வொரு பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க, நோக்கி கூப்பிடுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படி செவத்தை கேட்கிறாங்க. ஒவ்வொரு குடும்பத்தை ஆசிரியர், ஒவ்வொரு குடும்பத்தோட தேவைகள் வாஞ்சலாம் சின்ன எல்லாம் பலவீனம், சுகவீனம், தாரித்திர, வறுமை, சிறுமை இயேசு நாமத்தில் நிர்மூலமாக்கப்பட்டு எங்க திருச்சிய கிராமத்தோடு குடும்பத்தில் இப்படி சமாதானம், சந்தோஷம் நிலவாகட்டும். எல்லா தாரித்திர, வறுமை நீங்கி போகட்டும். செழிப்பான ஒரு ஆசீர்வாதத்தை எங்க பிள்ளை கட்டடிபடியா சரி. அப்ப எங்க ஆடுகள் குளங்கள் நிரம்பத்தக்கப்பா மலை கட்டடிபடியா சரி. குற்றவிடல் காணப்படும் என்றால் எங்கள் மட்டித்து தலை பரிசுத்தப்படுத்தியப்பா. அப்பா நீங்கள் அந்த வாதத்தாண்டவரே எங்க வயல்வெளியில நம்ம வேலை ஆரம்பிக்கணும் அப்பா. எங்க விவசாயிகளப்பா அப்பா சுறுசுறுப்பாயிடாம ஆண்டவரே ஏற்ற மலை அப்பா வானத்தின் பலனை திறந்தப்பா எங்களுக்கு வேண்டிய மலையை கட்டடிபடியா சரி. ஒவ்வொரு வீட்டில அப்பா கஷ்டங்கள், திரும்பங்கள் எல்லாத்தையும் நீக்கப்படும். முகத்தின் ஒளி ஒவ்வொரு வீட்டு மேல பிரகாசிக்கும். இப்போது சமூகத்தில் நாம் புரிந்து சொல்கிறோம், பிடியாத தேவன் இரவுகளோடு ரத்தப்பட்டு திருச்ச பிள்ளைகள் கிராமத்தில் ஓடி வந்து கொண்டே அவருடைய கண்களுக்கும் சத்தும் கிரியைகளுக்கும் அந்த சக்திகளுக்கும் கொள்ளை நோய்க்கு விஷ ஜந்துகள், விஷ கிருமிகள் எங்க கிராமத்துக்குள் நுழையாது. எங்க கிராமத்தின் 4 முட்களையும் தூதருக்கு பாதுகாக்கப்படுறது. ஒவ்வொரு வீட்டை சுற்றி பாதுகாக்கப்படுறது. எங்க கிராமத்துடைய திருச்ச பிள்ளைகள் முத்திரைப்படுது. கத்த நமக்கு பிரியமானவனுக்கு நல்ல துக்கத்தை கொடுக்க சொல்லுவா. ஒவ்வொரு மேல பிரிய வச்சு நல்ல துக்கத்தை கொடுங்கப்பா. இந்த பார்த்த மழையினால அப்பா எத்தனையோப்பா வயது மூத்தவர்களுப்பா பலவீன சுகவீனத்தை காரணம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கா தெரிவிக்கிறேன். இந்த மழை காலத்தப்பா பலவிதமான பலவீன சுக நோய்கள் அப்பா வியாதிகளானப்பா அப்பா தவிக்காதபடி பாதிப்படையாதபடிப்பா ஒவ்வொரு பிள்ளைகள் சுகத்தை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து பிள்ளை ஆசிரிக்க முடியாது. மழைக்காலம் பனிக்காலம் ஒவ்வொரு பிள்ளை பாதிப்படாமடி சொல்லுகிறோம். பெரியாத தேவன் இந்த இரவுகளோடு நல்ல துக்கத்தை கொடுங்க. துன்பங்களோட பேசுங்க, சொப்பனமா பேசுங்க, மற்ற வெளிப்படுத்திக்காங்க. இந்த இரவுல இப்படி வருகை எடுக்கும் என்றால் வருகை எடுத்துக்க முடியல.
சில சகல நன்மை பரவாது. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக.